கேபி ஆறுமுக ஐயா அவங்க வந்திருக்காங்க. அவங்க அடுத்த பேச்சாளராக மேடையை சிறப்பிக்க வருக வருக என வரவேற்கிறோம். அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இந்த உலகின் மகாபெரும் சக்தியான இந்த பிரபஞ்சத்தை வணங்குகிறேன். இந்த பூ உலகிற்கு நான் வருவதற்கு காரணமாக இருந்த தாய் தந்தரை வணங்குகிறேன். இது நாள் வரை நான் கடந்து கொண்டிருக்கிற எனக்கு ஆசான்களாக இருந்து குருநாதராக இருந்த அனைத்து குருமார்களையும் வணங்குகிறேன். நான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையிலேருந்து ரொம்ப சிறப்பாக இந்த கருத்தரங்கம் அகஸ்தியர் ஜோதிட வித்யாலயா இந்த கருத்தரங்கம் 12வது கருத்தரங்கம் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் மீண்டும் இந்த கருத்தரங்கம் சிறப்பாக நடக்க வேண்டும், பல ஆண்டுகள் நடக்க வேண்டும், பல கருத்தரங்கள் நடக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். இப்போ காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியக்கூடிய பாரம்பரிய முறையில் பராசரர் முறையில் ஜாதகம் ஜோதிடம் சம்பந்தமான மிகப்பெரிய ஜோதிட ஜாம்பவான்கள் பேசியிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்ப நீங்க என்னங்க பேச போறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த ஒளிபரப்பை உலகம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கிற தமிழ் சொந்தங்கள், ஜோதிட சொந்தங்கள், ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும், பெரியோர்கள், தாய்மார்கள் அனைவருக்கும் என்ன பணிவான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முனிவர்கள், சித்தர்கள், யோகிகள், ஞானிகள் அனைவரும் இந்த மனித சமூகத்திற்கு அருளி சென்ற, விட்டு சென்ற ஒரு மிகப்பெரிய வாழ்வியல் கோட்பாடு என்பது ஜோதிடம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த வாழ்வியல் கோட்பாடை அவர்கள் விட்டு சென்ற முனிவர்கள், சித்தர்கள், யோகிகள் விட்டு சென்ற அந்த விஷயங்களை அப்படியே கையாண்டுகிட்டே இருக்கோம். ஆனால் அது இன்றைய சமூகம் வளர்ச்சி நோக்கி போய்கிட்டு இருக்குது, வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா 5000 10,000 வருஷங்களுக்கு முன்ன வாழ்ந்த சித்தர்கள், யோகிகள், ஞானிகள் இந்த விஷயத்தை நம்ம கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அன்னைக்கு காரகங்கள் சொல்லியிருக்கிறாங்க, கிரக காரகத்துவம் கொடுத்திருக்கிறாங்க, பாவக்காரகம் கொடுத்திருக்கிறாங்க, நட்சத்திரத்திற்கு காரகங்கள் கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் அன்று இருந்த சமூக அமைப்பும் இன்று பல 1000 ஆண்டுகள் கழித்து இன்னைக்கு இருக்கிற சமூக அமைப்பு ஒன்றா அப்படின்னா இல்ல. சமூக அமைப்பு, இந்த சமூகம் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அதாவது வளர்ச்சி என்பது விஞ்ஞான வளர்ச்சி போய்கிட்டே இருக்குது. என்று சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்டதோ மனித சமூகம் ஒரு அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு போனது. சக்கரம், அதுக்கு முன்னாடி சக்கரங்கள்ல, இன்னைக்கு சக்கரம் ஓடுது இல்லையா, அந்த சக்கரம் இல்லாத காலம் ஒன்று உண்டு. அப்ப இந்த சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் மனித சமூகம் அடுத்த கட்டத்தை நோக்கி சென்றது. அப்ப அடுத்தது சக்கரம் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா, இன்றைக்கு இருக்க கம்யூனிகேஷன், நம்முடைய தகவல் தொடர்பு என்பது ஒரு காலகட்டம் வரைக்கும் வாய்மொழி தகவல் தொடர்பு. ஆரம்பத்தில் அதுக்கு முன்னாடி செய்கைகளை பேசிக்குவாங்க, வாய்மொழி கூட இல்லை, செய்கைகளை தான் புரிஞ்சுக்கணும். இப்படிம்மா இப்படிம்மா இன்னைக்கு நம்ம பேசும் கூட கை காலில் அசைக்கிறோம் இல்லையா, இந்த கை கால் அசைப்பது என்பது முக பாவனைகள், உடல் மொழி என்பது எங்கிருந்து வந்ததுன்னா, இந்த வாய் பேச முடியாத இருந்த காலகட்டத்தில் மனித சமூகம் இருந்த பொழுது செய்கைகள் மூலமா தான் அவங்க தகவலை பரிமாறிக்கிட்டாங்க. அப்ப அதுக்கப்புறம் தான் பேச ஆரம்பிச்சாங்க. பேச்சு மூலமா தகவலை நம்ம பரிமாறணும். ஒரு விஷயத்தை ஒருத்தன்கிட்ட சொல்லி அவர்கிட்ட போய் சொல்லுன்னு சொன்னா, இவன் சொன்னது ஒன்னா இருக்கும், அவன் அங்க போய் சொல்றது ஒன்னா இருக்கும். அது தவறு ஏற்பட்டுச்சு நிறையா. அப்ப தகவல் தொடர்புல எப்ப ஒரு பாய்ச்சல் நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்று எழுத்து கண்டுபிடிக்கப்பட்டதோ, எழுத்துங்கிற ஒரு விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டதோ அன்று தகவல் தொடர்பு என்பது ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல் வேதத்துக்கு மனித சமூகத்தை கொண்டு சென்றது என்று சொன்னால் அது மிக இல்லை. ஏன்னா இப்ப நான் ஒரு சீட்டை ஒன்று எழுதி நான் என்ன நினைக்கிறேனோ எழுதி
இன்னொருத்தர்கிட்ட அனுப்பிட்டேன்னா நான் என்ன நினைச்சேனோ அதை அப்படி அவர்கிட்ட சொல்லிடலாம். அப்ப எழுத்து என்பது இந்த மனித சமூகத்தை அடுத்த காலகட்டத்திற்கு கொண்டு சென்றது. இப்படி மனித சமூகம் வளர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அதுக்கப்புறம் தான் எல்லாம் சயின்ஸ் எல்லாம் சக்கரம் கண்டுபிடிக்கிறதுக்கு அப்புறம் தான் எழுத்து கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் சயின்ஸ் வந்து மிகப்பெரிய வேகம், அதாவது 18ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லுவாங்க. 1800களில் இந்த விஞ்ஞான முன்னேற்றம் அதிகமாக நடந்தது. அன்றிலிருந்து ஆதி காலத்திலிருந்து இந்த ஜோதிடம் இன்னை வரைக்கும் நம்ம கிட்ட வந்துகிட்டே இருக்கு, கூடவே வருது. எவ்வளவுதான் விஞ்ஞானம் முன்னேறி கொண்டு சென்றாலும் இன்னைக்கு விஞ்ஞானம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்சி அப்படி செயற்கை அறிவு மூலமாக விஷயங்களை தேடுதல் செய்யறதுங்கிற விஷயத்துக்கு போயிருக்கு. அடுத்த கட்டமாக கம்ப்யூட்டர்ல தாண்டி ஏஐ டெக்னாலஜி வந்துருச்சு. எந்த டெக்னாலஜி வந்தாலும் இந்த ஜோதிடத்தை அசைக்க முடியவில்லை. அந்த அளவுக்கு ஸ்டாமினாவை நிக்குது. ஒன்னும் அசைக்க முடியல, ஜோதிடத்தை ஒன்னும் பண்ண முடியல. ஏஐ டெக்னாலஜியில கூட ஜோதிடத்தை அசைக்க முடியவில்லை. பல்வேறு விஷயங்களுக்கு ஏஐ டெக்னாலஜி உதவி செய்யுது. அப்ப இந்த ஏஐ டெக்னாலஜி ஜோதிடத்துக்கு உதவி செய்யுமா? நான் ஏஐ டெக்னாலஜி ஏன்டா உங்ககிட்ட ஒரு ஜோசியத்தை போய் நான் ஜாதகம் பார்க்கணும்? எனக்கு ஏஐ டெக்னாலஜி இருக்கு, அதுகிட்ட நான் ஒரு ஜாதகத்தை கொடுத்து பலன் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா என்றால் ஜோதிடத்திற்கு ஏஐ டெக்னாலஜி தோற்றுவிட்டது. ஜோதிடத்தை ஏஐ டெக்னாலஜி நெருங்க முடியவில்லை. ஏங்க நெருங்க முடியல? ஏன் ஏஐ டெக்னாலஜி ஜோதிடத்தை நெருங்க முடியல, டச் பண்ண முடியல ஏஐ டெக்னாலஜில? ஏனென்று சொன்னால் ஏஐ டெக்னாலஜி எங்கிருந்து வருகிறது என்றால் ஏஐ டெக்னாலஜி ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜ் அல்லது ஒரு ரோபோட், ஒரு மிஷினரி. அதுக்கு நீங்க எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் இன்புட் கொடுக்குறீங்களோ, அதுக்குள்ள பதிவு பண்றீங்களோ, அதையெல்லாம் சேர்த்து தான் நமக்கு ரிசல்ட்டா கொடுக்கும். இதுதான் ஏஐ டெக்னாலஜி, வேற ஒண்ணும் இல்ல. அதுக்கு நீங்க தகவல் சரியா கொடுக்கலன்னா ஏஐ டெக்னாலஜி முட்டை போட்டு கொடுத்துரும், எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடும். சரி, இந்த ஏஐ டெக்னாலஜி நமக்கு உதவி செய்யுமா? டெஸ்ட் பண்ணணும். ஏஐ டெக்னாலஜி டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு நான் ஒரு கேள்வி கேட்டேன். ஏஐ டெக்னாலஜிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். என்னுடைய கரணம் பத்தரை கரணம். ஒரு சிம்பிளான கேள்வி தான் கேட்டேன், ரொம்ப டஃப்பான கேள்வி தான் கேட்கலங்க, ரொம்ப சிம்பிளான கேள்வி கேட்டேன். பத்தரை கரணத்திற்கு பலன் சொல்லு, எனக்கு பத்தரை கரணத்தில் பலன் வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். அது என்ன சொல்லிச்சு தெரியுங்களா? பத்திர கரணத்துக்கு மிருகம் யாரு, கிரகம் யாரு, அதிபதி யாரு, தேவதை யாரு எல்லாம் சொன்னுச்சு. ஆனால் இதற்கு பலன் அது சொல்லவில்லை. பத்திர கரணத்துக்கு பலன் தான் நான் கேட்டேன். நான் அது பத்திர கரணத்தை அதிதேவதை யாரு, மிருகம் யாரு, கிரகம் யாரு, இதெல்லாம் சொல்லிடுச்சு. ஏன்னா இதெல்லாம் தெரியும் எல்லாருக்கும். ஆனா பத்திர கரணத்துக்கு பலன் என்ன அப்படின்னு கேட்டா அது என்ன பதில் சொன்னுச்சு தெரியுங்களா? பக்கத்தில் எங்கேயாவது ஒரு நல்ல ஜோதிடரை பார்த்து கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள் என்று ஏஐ டெக்னாலஜி கையை விரித்து விட்டது. அப்ப ஏஐ டெக்னாலஜிக்கு என்ன அவங்களுக்கு கொடுக்கல, இன்புட் பலன்கள் கொடுக்கல. அப்ப ஏஐ டெக்னாலஜி தோற்று போன இடம் ஜோதிடம். ஜோதிடம் எவ்வளவு வலுவா இருக்கு பாருங்க. ஜோதிடத்தை கையில எடுக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும், அது இறை கொடுப்பனை வேண்டும், சும்மாலாம் கிடையாது. ஜோதிடத்தை கையில எடுத்து அதை சொல்லணும்னா ஒரு இறை சிந்தனை, இறை கொடுப்பனை இல்லாமல் ஜோதிடத்தை நீங்க கை கொள்ள முடியாது. நீங்கள் படிச்சிடலாம் சார், ஒரு எம்பிபிஎஸ் ஆகலாம், பிஇ ஆகலாம், எம்எஸ்சி வரலாம், டாக்டரேட் வாங்கலாம், அதுக்கெல்லாம் கால அவகாசம் இருக்கிறது. 3 வருஷம் படிச்சா டிகிரி, பிஏ எம்ஏ பிஏ பிஎஸ்சி போட்டுக்கலாம். 4 வருஷம் படிச்சா ஒரு எம்எஸ்சி எம்ஏ போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 2 வருஷம் படிச்சா எம்ஃபில் டாக்டரேட் போட்டுக்கிட்டு உட்காந்துருவான். பிஇ முடிச்சா நான் பிஇ முடிச்சுட்டேன் இன்ஜினியர் ஆயிடுறான். ஆனால் ஜோதிடத்தை நான் 5 வருஷம் படிச்சுட்டேன், நான் ஒரு ஜோதிடர்னு சொல்லிக்கலாம். ஆனா அவரு முழுமையான ஜோதிடர் அல்ல. எந்த ஜோதிடர், உலகில் உள்ள அனைத்து ஜோதிடருக்கு நான் சவால் விடுகிறேன், எந்த ஜோதிடராவது
நான் ஜோதிடத்தை படித்து முடித்து விட்டேன் என்று சொல்கிற ஒரு ஆள், ஒரே ஒரு ஆள் வந்து நிக்க முடியுமா? நான் எல்லாத்தையும் படிச்சுட்டேன்னு முடியாதியா. நீ படிச்சுக்கிட்டே இருக்கணும் வாழ்க்கை மட்டும். இன்னைக்கு தான் பேசும்போது ஒருத்தர் சொன்னாரு, 300 ஆண்டுகள் படித்தால் கூட 300 ஆண்டுகள் படித்தா கூட ஜோதிடத்தை படித்து முடிக்க முடியாது. இதான உண்மை. அப்படி இருக்கும் பொழுது ஜோதிடத்தில் தவறு நேரத்துக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? என்ன சார் எல்லாம் இவ்வளவு ஏஐ டெக்னாலஜியே தோத்துடுச்சு, அவ்வளவு பிரச்சனை, ஜோதிடம் அவ்வளவு பெருமை வாய்ந்ததுன்னு சொல்றீங்க. ஜோதிடர்கள் நாங்க ஜாதகம் பார்க்க போனா ஆளுக்கு ஒரு பலன் சொல்றாரு. இவரு ஒண்ணு சொல்றாரு, அவரு ஒண்ணு சொல்றாரு, அவரு ஒண்ணு சொல்றாரு, இவரு ஆகுங்கிறாரு, இவரு ஆகாதுங்கிறாரு. என்னங்க நாங்க குழப்பமா இருக்கு, என்ன செய்யறது? ஏன் அப்படி மாத்தி மாத்தி சொல்றாங்க? ஜோதிடம் இவ்வளவு பவர்ஃபுல்லான விஷயம் தானே, ஏன் இப்படி ஜோதிடர்கள் மாற்றி மாற்றி பலன் சொல்லுகிறார்கள்? ஜோதிடர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இதை பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய ஜோதிட ஆர்வர்களும் ஜோதிடத்தில் நம்பிக்கை வந்து உள்ளவர்களும் கேட்க வேண்டும். ஏன் பலன்கள் மாறுகிறது அப்படின்னா, பலன்கள் மாறும், பலன்கள் மாறிதான் வரும் என்கிறது உண்மை. இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் என்று சொன்னால், இந்த ஜோதிடத்தை நமக்கு விட்டு சென்ற அருளி சென்ற சித்தர்கள், ஞானிகள், யோகிகள் எல்லாம் அறிவு நிலையில் சிந்தித்து இந்த ஜோதிடத்தில் நமக்கு தரவில்லை. அறிவு நிலையில் சிந்தித்து ஜோதிடம் தரலையா? அப்புறம் என்னங்க பண்ணாங்க அப்படின்னா, இந்த ஜோதிடம் என்பது ஞான நிலையில் உணர்ந்த விஷயம். ஞானிகள் ஞான நிலை என்னன்னா ஞானத்தில் அறிவது. ஞானிகள் ஞானம் பெற்றவர்கள். அவர்கள்லாம் பாத்தீங்கன்னா, இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், பெரிய பெரிய டெலஸ்கோப் வச்சுக்கிட்டு வானியல் ஆராய்ச்சி பண்றாங்க. பெரிய மெகா டெலஸ்கோப் வச்சுட்டு அப்படி கண்ணை முழிச்சுக்கிட்டு பார்க்கறான், இந்த கிரகங்கள் எங்க போகுது, இந்த கிரகங்கள் எங்க மூவ் ஆகுது, இதெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்றான். இந்த சித்தர்களும் ஞானிகளும் இந்த கிரக சஞ்சாரங்களை கண்ணை திறந்துகிட்டு இல்ல, கண்ணை மூடிக்கிட்டு உட்கார்ந்து இந்த சஞ்சாரங்களை கணித்தார்கள். இன்ன வரைக்கும் அது பொய் இல்லையே, இன்னைக்கு வரைக்கும் பொய் இல்லை சார். எந்த சித்தர்களும் ஞானிகளும் கண்ணை மூடிக்கொண்டு தியானத்தில் உட்கார்ந்து இந்த கிரகங்களை ஆராய்ச்சி சொன்னாங்களோ, ஒரு அணு பிசகவில்லை. இன்னைக்கு பெரிய பெரிய பல்லாகுலர் வச்சு பார்த்துட்டு அதுதான் சரின்றான். அப்ப ஞான நிலையில் உணர்ந்த விஷயம் ஜோதிடம். ஞான நிலையில் உணர்ந்த விஷயம் ஜோதிடம். அப்ப இன்றைக்கு ஜோதிடர்களாக இருக்கிறவங்க அவங்களுடைய அறிவு நிலையில் ஆராய்றாங்க. இது யார் கொடுத்தது? ஞான நிலையில் கொடுத்த விஷயத்தை அறிவு நிலையில் ஆராயும் பொழுது ஞான நிலைக்கு எல்லை இல்லை, அறிவு நிலைக்கு எல்லை உண்டு. ஏன் அறிவுக்கு தான் நான் ஜோதிடத்தை ஆராய முடியும், அவரு நண்பர் அறிவுக்கு தான் அவர் ஆராய முடியும், அவர் அறிவுக்கு தான் அவர் ஆராய முடியும். ஆனால் ஞான நிலையில் அறியப்பட்ட விஷயத்தை அறிவு நிலையில் ஆராயும் பொழுது எல்லை அளவு இருக்கிறது, ஞானத்துக்கு அளவு இல்லை. அப்ப 40%, 50%, 60%, 70, 80 இது வரைக்கும் போக முடியும். அப்படி போகும்போது 20% மைனஸ், 30% மைனஸ், 40% மைனஸ். அப்ப பலன்கள் தவறுகிறது. இதை மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும், ஜோதிடர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருத்தரும் ஒழுங்கா பலன் சொல்ல, முழுசா பலம் முடியாது, யாராலையும் சொல்ல முடியாது. அப்பொழுது இதை கேட்கக்கூடிய பார்க்கக்கூடிய மக்கள் இதை கவனத்தில் எடுத்துட்டு தான் ஜோதிடரை நம்ம பார்க்கணும். அது இல்லாம அப்படி இருக்கும் பொழுது இந்த பாரம்பரிய முறையில் இருக்கும் பொழுது அதுவும் பரிணாம வளர்ச்சி அடையும் இல்லையா? பாரம்பரிய முறையும் பரிணாம வளர்ச்சி அடையும். அப்ப பாரம்பரிய முறையில் நம்ம இதே சித்தர்கள், ஞானிகள், யோகிகள் பல்வேறு முறைகளை சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. பராசரர் முறை இருக்கு, நாடி முறைக்கு பிருகநந்தி நாடி இருக்குது, இதுல ஏகப்பட்ட விஷயங்கள், பிரசன்னம் இருக்கு, இதுல நிறைய முறைகளை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அவங்க எல்லா முறைகளும் எல்லாரும் கத்துக்கிறதே ரொம்ப சிரமம். அவங்க ஒரு முறையை கத்துக்கிட்டு ஜாதகம் பார்க்கறாங்க. இப்ப இந்த வளர்ச்சியில் இந்த காலப்போக்கில் கேபி சிஸ்டம், கிருஷ்ணமூர்த்தி பத்ததி அப்படிங்கிற ஒரு அறிவுஜீவி, காலந்தென்ற KS கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஒரு சிஸ்டத்தை கொடுத்துட்டு போனாங்க. அதுதான் கேபி சிஸ்டம். அவருக்கு பேஸ் மட்டம் போது கிருஷ்ணராவ்
அப்படிங்கிறவர் தான் அவருக்கு பேசப்பட்ட முறை சப்ளாட் தியரியா வந்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேஎஸ் கிருஷ்ணமூர்த்தி அதை டெவலப் பண்ணார். அவருக்கு வந்து காலம் இருக்கு இல்லையா, வயசு இருக்கு இல்லையா, அவர் இதை டெவலப் பண்ணி கொஞ்சம் தூரம் கொண்டு போகும்போது அவர் இறந்து விடுகிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ஆங்கில புலமை பெற்றிருந்ததால் அவர் ஆங்கிலத்தில் புத்தகத்தை எழுதினார், கேஎஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். அது வந்து அவர் தமிழ்நாட்டுக்காரர் தான், ஆனால் ஆங்கிலத்தில் அவர் புலமை இருந்ததால் ஆங்கிலத்தில் புத்தகம் எழுதினார். அது மக்களை சென்று அடையவில்லை. அது அதில் ஒரு ஸ்டேக்னேஷன் வந்துருச்சு. அதற்கு பிறகு மதுரையை சார்ந்த கே பாஸ்கரன் அவர்கள் இதை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாரு, இந்த சப்ளாட் தியரியை. அவர் என்ன செய்யறாருன்னா, இங்கே தான் சார் மிகப்பெரிய விஷயத்தை, பெரிய சாதனையை செஞ்சவர் கே பாஸ்கரன் அவர்கள். திலக் பாஸ்கரன் இப்பவும் இருக்கிறார், லைவ்ல இருக்கிறாரு, நல்ல நண்பர். அவருடைய கண்டுபிடிப்பு தான் இப்ப கேபியை வந்து இவ்வளவு தூரம் போய்கிட்டு இருக்குது. பழைய கேபி வந்து அது ஒரு ஸ்டேக்னஸ்ல நிக்குது. அது இந்த இவருடைய சிஸ்டம் தான் இன்னைக்கு நிறைய போகுது. இவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னா, நம்ம கிரகங்களை வைத்து பாவ அதிகளை வைத்து பலன் பார்க்கிறோம். ஒரு பாவத்தில் கிரகம், இந்த கிரகம் இந்த சாரத்தில் இருக்கு, அதுக்கு பலன். லக்னாதிபதி இங்கே இருந்தால், 2ஆம் வீட்டாதிபதி அங்க போயிருந்தால், 3ஆம் வீட்டாதிபதி இங்கே வந்தால் அதை வச்சு பலன் பார்க்கிறோம். இதுதான் பாரம்பரிய முறை. இவர் என்ன செஞ்சாருன்னா, அந்த லக்னத்துக்கு ஒரு புள்ளி கண்டுபிடிக்கப்பட்டது. இப்பவும் பார்த்தீங்கன்னா லக்ன புள்ளியை பற்றி நிறைய நண்பர்கள் பேசுகிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் சார், லக்ன புள்ளி தான் சார் உயிர், அது ரொம்ப முக்கியம்னு. ஆனால் முக்கியம்னு சொல்லிட்டு எங்கே போய் நிற்கிறாங்கன்னா, ஒரு பாதம், ஒரு நட்சத்திரத்தில் 4 பாதம் இருக்கு இல்லையா, 4, அரை, 3/4, 1ன்னு 4 பாதத்தில் இருந்தால் அது ஒரு லக்ன புள்ளி, 2ஆம் பாதத்தில் இருந்தால் லக்ன புள்ளி, 3ஆம் பாதம், 4ஆம் பாதம்னு லக்னத்தை எழுதிவிட்டு அதுதான் லக்ன புள்ளியாம். ஒரு பாதம் என்பது 3 டிகிரி 20 மினிட். அது ஒரு பரந்த இடம். 3 டிகிரி 20 மினிட்டுங்கிறது அது எப்படி ஒரு புள்ளி ஆகும்ங்கிறது தான் என்னுடைய கேள்வி. அப்ப 3 டிகிரி 20 மினிட் புள்ளி அல்ல. அந்த 3 டிகிரி 20 மினிட்ல சூரியன் நவந்து அப்படியே போவதில்லை, மெல்ல மெல்ல மெல்ல. அப்ப சூரியன் அந்த ஒரு குழந்தை பிறக்கிறப்ப எந்த புள்ளியில் வீழ்கிறதோ அதுதான் சரியான லக்ன புள்ளி எடுப்பதுதான் கேபி சிஸ்டம். அப்ப ஒரு நட்சத்திரம், அசுவினி நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா நீங்க என்ன பண்றீங்க, 1ஆம் பாதத்தில் இருக்கு, 2ஆம் பாதத்தில் இருக்கு, 3ஆம் 4ஆம் பாதத்தில் இருக்குன்னு எழுதி போடுறீங்க. ஆனால் நாங்கள் அப்படி எழுதுவதில்லை. ஒரு அசுவினி நட்சத்திரத்தில் எத்தனை சப்ளாடு இருக்கு? சப்ளாடுனா ஒண்ணுமே கிடையாது, புத்திகள். ஒரு அஸ்வினி நட்சத்திரம்னா அது தசாநாதன் என்று சொன்னால், அஸ்வினி நட்சத்திரத்தில் தசாநாதன் என்று சொன்னால், இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரம் என்றால் தசை என்று அர்த்தம். ஒரு தசையில் 9 புத்தி இருக்கு, அந்த 9 புத்தி தாங்க 9 சப்ளாடு. அப்ப அஸ்வினி நட்சத்திரத்தில் கேது, அஸ்வினி நட்சத்திர அதிபதி கேது, நட்சத்திரத்தில் கேது தசையில் கேது புத்தி, கேது தசையில் சுக்கிர புத்தி, கேது தசையில் சூரிய புத்தி, கேது தசையில் சந்திர புத்தி, கேது தசையில் செவ்வாய் புத்தி, இப்படி 9 புத்திகள் வருது இல்லையா. நீங்கள் பாதம் கால் என்று போடுவது பதிலாக நாங்கள் டிகிரி அந்த 9 புத்திகளை கணக்கிட்டு எந்த புத்தியில் அந்த லக்னம் உட்காருதோ அதுதான் லக்ன புள்ளின்னு சொல்றோம். ரைட்டா? இப்படிதான் வந்து லக்ன புள்ளி கேபி சக்சத்தில் எடுக்கப்படுது. அது மட்டுமல்ல, பாரம்பரிய முறையில் லக்னத்துக்கு மட்டும் சாரம் எழுதிவிட்டு மற்ற 11 பாரத்துக்கும் சாரம் எழுதவில்லை. மற்ற 11 பாவங்களுக்கும் சாரம் எழுவது கிடையாது, சாரம் பார்ப்பது கிடையாது. 2ஆம் பாவத்தினுடைய அதிபதியை எடுத்துக்கிட்டு அவங்க பலன் சொல்ல போயிடுவாங்க, 3ஆம் வீட்டு அதிபதியை எடுத்துக்கிட்டு பலன் சொல்லுவாங்க, 4ஆம் வீட்டு அதிபதி எங்க போய் நிற்கிறாரு, யார் சாரம் வாங்கன்னு பலன் சொல்லுவாங்க. அது அப்படி அல்ல. லக்ன புள்ளி எப்படி சிறப்பாக எடுக்கிறோமோ அதே மாதிரி 2ஆம் பாவத்திற்கு புள்ளி எடுக்க வேண்டும், 3ஆம் பாவத்திற்கு புள்ளி எடுக்க வேண்டும், 12 பாவத்திற்கும் புள்ளி கணக்கிட வேண்டும். அப்பொழுதுதான் துல்லியமாக ஜாதகம் கணிக்கப்படுகிறது. எங்களுடைய முறையில், கேபி முறையில் 12 பாவத்திற்கும் புள்ளிகள் கணக்கிட்டு 12 பாவத்திற்கும் சப்ளாடு கண்டுபிடிக்கிறோம். அதனால்தான் இது ரொம்ப துல்லியமான சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். அப்படி சொல்லி பார்க்கும்பொழுது இந்த பாவ முனை தொடர்புகள், இந்த 12 பாவ முனைகளும் ஒன்றுக்கொன்று யாரோடு தொடர்பு கொள்ளுதோ, எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறதோ, எந்த உப நட்சத்திரம், அதை வச்சு தான் பலன் எடுக்கிறோம். பலன்கள் துல்லியமாக வருகிறது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த திருமண பொருத்தத்தில் சரியான திருமண பொருத்தம் கரெக்ட், இதுதான் கரெக்டுன்னு சொல்றதுக்கு வந்து இல்லை. நிறைய
நிறைய திருமண பொருத்தத்தில் பெரிய பெரிய ஜோதிடர்கள் ஜாம்பவான்கள் தலை குப்புற உழுற இடம் எதுன்னு சொன்னால் திருமண பொருத்தத்தில் தான் தலை குப்பிடின்னு உழுறான். பெரிய பெரிய ஆள்லாம் தலை குப்புற உழுந்து தோற்று போகிறாங்க. என்கிட்ட வருது ஜாதகம், ஐயா நான் பெரிய ஜோதிடர் பார்த்தேன், அவரு தான் பொருத்தம் போட்டார், இப்போ பிள்ளைங்க பிரிஞ்சு நிற்கிறாங்க, 3 மாதம் ஆகலை பிரிஞ்சிட்டாங்க, 3 நாளில் பிரிஞ்சிட்டாங்க, அப்போ யாருக்கிட்டங்க பொருத்தம் போட்டீங்க? ஐயா நான் வெளியில் சொல்லலைங்க, சொல்லுங்கள், நான் போய் சொல்ல போகிறதில்ல, பேர் மிகப்பெரிய ஜோதிடர், அவர்கிட்ட தான் பொருத்தம் பார்த்தேன், அவர் தான் பொருத்தம் பார்த்தார். துல்லியம் நீங்கள் கணிக்க முடியாது, உங்கள் துல்லியம் அங்கே தவறாக போகும். இங்கே நாங்கள் மிக நாங்கள் போட்ட திருமண பொருத்தம் இதுவரைக்கும் ஃபெயிலியர் ஆகலை. நான் பார்த்துருக்கேன் சார், எவ்வளோ பேருக்கு திருமண பொருத்தம் பார்த்து கொடுத்துருக்கேன், ஃபெயிலியர் ஆகலை. கல்யாணம் இந்த நேரத்தில் பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது, இந்த நேரத்தில் கல்யாண யோகம் வந்துடுச்சு, திருமணம் பண்ணலாமா பண்ணணும் அப்படின்ட்டு தான் நம்ம எடுத்து கொடுக்குறோம். அதற்கு இந்த கேபி சிஸ்டம் மிகவும் உறுதுணையாக இருக்கிறது. கல்யாணம் ஆகுமா ஆகாதா, இன்றைக்கி காலையிலேருந்து பேசினாங்க, கிரகங்கள் இப்படி இருந்தால் இங்கேருந்து இது பார்த்தா இந்த சாரம் வாங்கினா கல்யாணம் ஆகாது, கல்யாணம் ஆகினா பிரச்சனை ஆயிரும், அப்படிலாம் நிறைய விஷயம் சொன்னாங்க. நாங்கள் ரொம்ப ஈஸியாக எடுத்துருவோம், அக்யூரஸியாக எடுத்துருவோம். அதாவது நான் சொல்லுவேன், நாங்கள் இதற்கு கம்ப்யூட்டரை பயன்படுத்துகிறோம், பயன்படுத்தி தான் இந்த பாவமுனை தொடர்புகள் எடுக்கிறோம். இங்கே பாருங்கள், இந்த 12 பாவம் இப்படி உங்களுக்கு என்கிட்ட நீங்கள் ஜாதகம் போட்டிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்துக்கு 12 பாவத்துக்கும் ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து கொடுத்துருவேன். எம்ஆர்ஐ ஸ்கேன் சொல்லுவேன் நான். எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட் வந்துடும். அது என்ன சார், உடம்புக்கு தானே எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுப்பாங்க, நீங்கள் என்ன சார் ஜாதகத்துக்கு எம்ஆர்ஐ ஸ்கேனா எடுக்கும், இதெல்லாம் ரொம்ப ஓவர் இல்லை, ரொம்ப ஃபில்டர் பண்ணுறீங்க சார் அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டார். இது எம்ஆர்ஐ ஸ்கேன் தான்ங்கிறதுல இங்கே மாற்று கருத்துமே இல்லை சார். ஏன் என்று சொன்னால் இந்த 12 பாவம் என்பது நம்மளுடைய உடல், தலை என்பது லக்னம், முகம் என்பது 2ஆம் பாவம், கழுத்து என்பது சொல்றது 3ஆம் பாவம், 4ஆம் பாவம் என்பது மார்பகுதி, 5ஆம் பாவம் என்பது மேல் வயிறு, 6ஆம் பாவம் என்பது அடிவயிறு, 7ஆம் பாவம் 8ஆம் பாவம் மர்மஸ்தானம், இப்படி 12ஆம் பாதம், 10ஆம் பாவம் 9ஆம் பாவம் தொடை, இப்படி 12 பாவங்களுக்கும் நம்மளுடைய உடல் உறுப்புகள் பகிர்ந்து அளிக்கப்பட்டிருக்கிறது. 12 பாவம்னா நம்ம உடம்புக்கு தாங்க 12 பாவம், இதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த 12 பாவத்துக்கு ஸ்கேன் ரிப்போர்ட் வருது. இந்த பக்கம் புறசார்ந்த வாழ்க்கை, இந்த வாழ்க்கை அழகம் சார்ந்த வாழ்க்கை. இந்த 12 பாவத்தில் எந்த பாவத்தில் உனக்கு பிரச்சனை வருங்கிறத ரிப்போர்ட் காமிக்குது. இங்க பாருங்க, 2ஆம் பாவத்து சப்ளாடு சனியாக 26% வச்சிருக்காரு, 100க்கு 26%. அப்ப 2ஆம் பாவம் சார்ந்து அவன் பிரச்சனையை அனுபவிக்க போகிறான். அப்ப அதுக்கடுத்து பாருங்க, 8ஆம் பாவம் சார்ந்து பர்சன்டேஜ் கம்மியா இருக்கு, அவன் 8ஆம் சார்ந்து பிரச்சனை உடம்பு அந்த உறுப்பு தான். அப்ப மர்ம உறுப்புல பாதிப்பு வரப்போகுது. அப்ப பொருள் சார்ந்த விஷயம், இவன் சம்பாதிப்பானா சம்பாதிக்க மாட்டானா, ஸ்கேன் ரிப்போர்ட் சொல்லிடும் இவனுக்கு எந்த அளவுக்கு சம்பாதிக்கிற யோகமே 45% இருக்கு இந்த ஜாதகம். இப்படி இது அதிகமாக பேசல, நேரம் ஆகிட்டது, அதனால் சீக்கிரம் முடிச்சுக்கிறேன். ஒருவன் அவனுக்கு 2 விஷயம் தான் வாழ்க்கையில், நமக்கு வாழ்க்கையில் நம்ம மனித சமூகத்துக்கு 2 விஷயம் இருக்குது. ஒன்று அக வாழ்க்கை, ஒன்று புற வாழ்க்கை. அக வாழ்க்கை என்பது கல்யாணம் படிக்கிறது, கல்யாணம் பண்ணிக்கிறது, குழந்தை பெட்டி பற்றிக்கிறது, சமூகத்தோட உறவாக இருக்கிறது, அண்ணன் தம்பி மாமாச்சா எல்லாரும் இவெல்லாம் எப்படி இருப்பாங்கிறது அக வாழ்க்கை. பொருள் இல்லாத வாழ்க்கை அக வாழ்க்கை. பொருள் சார்ந்த வாழ்க்கை புற வாழ்க்கை. சம்பாதிக்கிறது, வீடு கட்டுறது, வாகனம் வாங்கிறது, இது மாதிரி பொருள் சார்ந்த வாழ்க்கையில் எந்த அளவுக்கு அவன் போவாங்கிறது பொருள் வாழ்க்கை. இந்த அகமும் புறமும் சேர்ந்தது தான் நம்மளுடைய வாழ்க்கை. இந்த அகமும் புறமத்துக்கு இவனுடைய ஜாதகம் என்ன சப்போர்ட் பண்ணுது, எவ்வளவு சம்பாதிப்பான். இங்கே பாருங்க, 9, அதாவது ஜோதிடம் என்பது 12 கட்டம், 9 கிரகங்கள், 27 நட்சத்திரம். இந்த 9 கிரகம் பொருள் சார்ந்ததுக்கு எப்படி சப்போர்ட் கொடுக்குது, அகம் சார்ந்த விஷயத்துக்கு எப்படி சப்போர்ட் கொடுக்குதுங்கிறத நான் படம் எடுத்து கொடுத்துருவேன். எம்ஆர்ஐ ஸ்கேன் சொல்லிடுவேன். இதை தாண்டி யாரும் ஒரு அணு கூட அசைக்க முடியாது. சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் நான். உங்கள் ஜாதகத்தை போட்டு இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை எடுத்துட்டேன்னா இதில் ஒரு அணு கூட அசைக்க முடியாது. இந்த இடத்துல உனக்கு டைவர்ஸ் வர, நீ கல்யாணம் பண்ணக்கூடாது, பண்ணியிருந்தால் நீ இப்போ டைவர்ஸில் நிற்கிதா, இந்த டேட்டில் கல்யாணம் பண்ணியா, ஆமாங்க இந்த டேட்டில், அப்போ டைவர்ஸு. அப்போ எப்போ கல்யாணம் ஆகணும்? கல்யாணம் என்பது அகம் சார்ந்த விஷயம். அப்போ அகம் சார்ந்த விஷயத்துக்கு தசை நடக்க வேண்டும்,
அதுக்கு அகம் சார்ந்த விஷயத்துக்கு புத்தி நடக்கணும். ஒன்று புத்தி இல்லை, 1-2 புத்திகள் நடந்தால் அவனுக்கு திருமணம் நடக்கும், குழந்தை குட்டி நடக்கும், எல்லாம் நல்லா இருக்கும். அப்போ அகம் வளர்த்திருக்கிறதா, புகம் வளர்த்திருக்கிறதா, இவன் சம்பாதிக்கானா சம்பாதிக்க மாட்டானா, எவ்வளோ சம்பாதிப்பான்ங்கிறது எல்லாத்தையுமே ஸ்கேன் ரிப்போர்ட் சொல்லிடும். தசா புத்தி கிரகங்கள் தானே நடத்துது. என்ன தசா புத்தி நடத்துதோ அது பொருளை கொடுக்குமா அல்லது அகம் சார்ந்த விஷயத்தை கொடுக்குமா அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இதெல்லாம் ஸ்கேன் ரிப்போர்ட். இதை எங்கே சார் நாங்கள் எடுக்கிறது இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டு? என்ன மூளைக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் இருக்குது, அங்கே போய் எடுக்க முடியுமா? எக்ஸ்ரே சென்டர் இருக்குது, அங்கே போய் எடுக்க முடியுமா? எங்கேயும் எடுக்க முடியாது. இது போன்று கேபி ஜோதிடத்தை தான் எடுக்க முடியும். இதுக்கான சாஃப்ட்வேர் எங்கிட்ட இருக்குது, லேப்டாப் இருக்குது. நீங்கள் விருப்பப்பட்டால் உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பினால் நாங்கள் இதுபோல் உங்களுக்கு ஒரு 10 பக்கத்துக்கு எடுத்து கொடுப்போம். உங்களை ஸ்கேன் ரிப்போர்ட்டு இது மாதிரி படங்களுடன் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கிறோம். பாருங்கள், நீங்களே புரிந்து கொள்ள முடியும். இப்போ ஒரு தசாபுத்தி நடக்குது, அது பொருள் சார்ந்ததுக்கு நல்லதா அகம் சார்ந்ததுக்கு நல்லதான்றதை நீங்களே கண்டுபிடிக்கலாம். அது எப்படி பார்க்கணுன்னு சொல்லி கொடுத்துருவோம். நேரம் இல்லாத காரணத்தால் இத்துடன் முடிக்கிறேன். என்னுடைய உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் வேணும். எல்லார் வீட்லேயும் இப்போ குழந்தை பொறுத்தினா ஒரு ஜாதகம் போட்டு எழுதி வைக்கிறோம்னு நோட்டு போட்டு, அது மாதிரி எனக்கு அனுப்புங்க. டேட் ஆஃப் பர்த்து, டைமு, பர்த் பிளேஸு. குழந்தையானா படிக்காது, அதனால் அதுக்கு தேவையில்லை. நல்ல ஒரு 20-25 வயசு இருக்கிறாங்க, அவங்களுடைய படிப்பையும் எனக்கு அனுப்பினால் உங்களுக்கு ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்டு அனுப்பி வைக்கப்படும். போட்டு வச்சுக்குங்க. பெரிய காசு ஒன்றும் வாங்க போகிறதில்ல. மினிமம் காணிக்கை கொடுங்க, உங்களுக்கு ஸ்கேன் ரிப்போர்ட்டை அனுப்பி வைக்கிறேன். ஜாதகம் பார்க்கணுன்னா அது ப்ரீஃபாக பார்க்கணும், அதையும் செய்கிறேன். என்னுடைய தொலைபேசி எண் 9787799297. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பர் இது. இந்த நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்க, உங்களுடைய மெசேஜ் அனுப்புங்க. உங்கள் வீட்டுக்கு உங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து சேரும். பலன் பார்க்கணும், ரொம்ப துல்லியமாக பலன் பார்க்கலாம். எப்போ வேலைக்கு போவான், எப்போ கல்யாணம் நடக்கும், எப்போ இவனுக்கு உடம்பு சரியில்லா போகும், எப்போ இவனை உடம்பு நல்லாகும், அத்தனையும் சொல்லலாம் சார். ரொம்ப ஈஸி. அதை வாங்கி வச்சுக்கின்ற சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த அகத்திய ஜோதிட அறக்கட்டளைக்கு நன்றி சொல்லி, இதனுடைய தலைவர் அனைத்து விஷயங்களிலும் முன்னின்று நடத்தக்கூடிய ரவி ஜெயக்குமார் அவர்களுக்கு நன்றி கூறி, நிர்வாகிகளுக்கும் நன்றி கூறி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். அருமையான பேச்சு, அதிரடியான பேச்சு, சந்தோஷமான பேச்சு, சீரான பேச்சு, வேகமான பேச்சு, அற்புதமாக பேசினாங்க. அதாவது கேபியில், அதாவது எங்களுக்கெல்லாம் இப்போ ஆர்மா ஐயா எங்களோட பயணிக்கிறதுக்கு அப்புறம் தான் கேபின்னா என்ன, அதில் என்ன தான் இருக்குது அப்படிங்கிற ஆர்வத்துக்கு தூண்டுதலாக வேர்க்கோளாக நிற்கிற ஐயா ஆர்மா ஐயா தான் எங்களுக்கு இந்த இதுக்குள்ளே கொண்டு வந்தார். ஆனால் தொடர்ந்து இவர் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சரிங்களா? மீண்டும் வருங்காலத்தில் அவர் அந்த அடிப்படையில் எல்லாத்துக்கும் பரப்பணும் நோக்கத்தில் இருக்காரு. நாமளும் படிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஆர்வத்துக்கு இப்போ கொண்டு வந்துட்டார். படிக்கணுங்கிற ஆர்வம் எங்களுக்கே வந்துருச்சு. வடிவேல் ஐயாவும் எப்போ போய் கம்ப்யூட்டர் வாங்கி போய் படிச்சுக்கலாமா அப்படின்னு எனக்கு கேட்டுகிட்டே இருப்பார் அடிக்கடி. சரிங்களா? அப்போ அந்த ஆர்வத்து தூண்டுகோல் யாருங்க? அவர் தன்மானமும் அவர் பேசுகிற பேச்சு தான். சரியா? இல்லைன்னா கண்டிப்பாக அந்த ஆர்வம் வராது யாருக்குமே. இப்போ வீட்டுக்குள்ளேயே பேசிக்கிட்டு தான் தெரியாதுல்ல. இப்போ சோசியல் மீடியாவில் பேசி நிறைய பேர் கூப்பிட்டு நிறைய பேருக்கு ஜாதகம் போட்டு கொடுத்து அது ப்ரூவ் பண்ணி எத்தனையோ விஷயத்தை செஞ்சுட்டார். அந்த அடிப்படையில் ஐயா அருமையாக செஞ்சுருக்காங்க. அவங்க பல்லாண்டு காலம் வாழ்ந்து ஜோதிட கலையில் மக்களுக்கு நிறைய பேருக்கு கொடுக்கணும் என்று வேண்டி அகத்திய ஜோதிட வித்தியாலய சார்பில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். ஓகே. பொன்னாடை போத்த விதமாக வடிவேல் ஐயா வாங்க, உங்கள் நண்பருக்கு நீங்களே போட்டி போடுங்க. ராக்போர்ட் வாங்க. ஒரே நான் வரேன். பரவாயில்ல விடுங்க, அதெல்லாம் என்னைக்கு கிடைக்குமோ அன்றைக்கி கிடைக்கும்.